சொல்றதை கேளுங்க, முக்கியமா குறிச்சு வச்சுக்கோங்க. முன்ன ஒரு காலத்துல பல காலகட்டங்களை சேர்ந்த பல பிரபஞ்சங்கள் அவங்களோட ஆதிக்கத்தை காட்டுறதுக்காக பல போர்களை நடத்தினாங்க. அந்த போரால அவங்க என்ன இழந்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இழந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கால பாதுகாவலர்கள் வந்தாங்க. பல படைப்புகளை ஒரே காலவரிசையில கொண்டு வந்து இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தாங்க. அதுதான் புனித காலவரிசை. இப்போ கால பாதுகாவலர்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு காலத்தை கண்காணிச்சு அதை பாதுகாக்கிறாங்க. ஆனா சில நேரங்கள்ல உங்களை போல ஆட்கள் குறுக்கு வழியில போறதால பிரச்சனைய உருவாக்குறாங்க. அவங்க பேருதான் வேரியன்ஸ். நீங்க போற ஆரம்பிக்கிற அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல வேலைக்கு லேட்டா வந்திருக்கலாம். உங்க பாதையை விட்டு நீங்க வெளியே விலகினா நெக்ஸஸ் நிகழ்வு ஏற்படும். அதை கவனிக்காம விட்டா அது காட்டு தீ போல பரவும். அதனால பிரபஞ்சங்களுக்குள்ள இன்னொரு போர் வெடிக்கும். ஆனா உங்களுக்கு கவலையே வேண்டாம், ஏன்னா எந்த அசம்பாவிதமும் நடக்காம இருக்கதான் கால பாதுகாவலர்கள் இந்த டிவியையும் தொழிலாளர்களையும் உருவாக்கி இருக்காங்க. டிவியே நீங்க செய்யற தவறுகளை கண்காணிச்சு எந்த குழப்பமும் நடக்காம இருக்க உங்களையும் காலத்தையும் கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இப்ப நீங்க செஞ்ச எந்த விஷயத்துக்கும் கால வரிசையில இடம் இல்லைங்கிறதுனால அந்த குற்றங்களுக்கு நீங்க தண்டிக்கப்படுவீங்க. அதனால காத்திருங்க, நீதிபதியை சந்திக்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வாய்ப்பு